ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவியில் பார்த்தோன்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி நீங்கள் உங்கள் இமேஜில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக இருந்து வந்து மேக் பண்ணாதான் இதில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் ரொம்ப ஷார்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணோம்னா அரைமோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கவுண்ட் வந்துடும். கூட அந்த ஆப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இருக்கும். கீழே தான் கிணறு பசங்க பார்த்தல கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் மார்க்ஸ் ஒரு ஷேகர் பர்சன் வச்சு நான் வந்து மேக் பண்ணிப்பேன். லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடுறேன். இல்லை புக் மார்க் பர்சனுக்கு மட்டும் பார்த்தா வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுவேன். இதை பாஸ்வேர்டும் வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு வந்து ஆடியோவில் இருக்க மாதிரி பார்த்தா எல்லாமே நமக்கு வந்து செட் பண்ணிப்பேன். லிரிக் உட்பட எல்லாமே நான் செட் பண்ணிருப்பேன். இங்கே பார்த்தா நீங்கள் அந்த சைடில் நீங்கள் வந்து இன்சில் உட்பட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் யார் இமேஜ் 2 மெம்பர் இமேஜ் நீங்கள் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ண சொல்லி நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மேலே லிரிக்கான ஃபாண்ட்டை தந்துருப்பேன். லிரிக் வந்து கரெக்டாக ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பேக்ரவுண்ட் இந்த ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணி இந்த இமேஜ் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி உங்கள் இமேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் இன்சில் கூட நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நான் வந்து கரெக்டாக வந்து பக்காவாக எனக்கு வந்து ஆட் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ண சொல்ல கரெக்டாக நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் கரெக்டாக நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆட் பண்ணி மீடியா மூவ் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த லிரிக் முடிவு வரைக்கும் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து கரெக்டாக இந்த நீங்கள் எந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக அந்த இமேஜ் எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து டிலேட் பண்ணிங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து டிலேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:17 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு இமேஜ் ஒரு 2 இமேஜ் இருக்கும். இது வந்து நானே வந்து ஆட் பண்ணிருப்பேன். ஒரு இமேஜும் அதுக்கே வந்து ஒரு குரூப் இமேஜ் நெக்ஸ்ட் அதுக்கே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட்டு 17:20 தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம நார்மல் இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு புக் மார்க்லேருந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரை நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக ப்ரெசன்ஸ் ஆட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் ஆட் மேலே பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ணி ஃபீல் கம்பெனி கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் ஆகிடும். அது நெக்ஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி இமேஜ் நீங்கள் அந்தளவுக்கு ஜூம் பண்ணணும். அந்தளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் யாராவது கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஷேக் அப்ட் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கெல்லாம் நார்மலாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தா அந்த குரூப்பில் இருக்க ஒரு 2 இமேஜ் இருக்குல்ல, இது வந்து நான் சொல்கிற மாதிரி இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். கரெக்டாக 16:29 கரெக்டாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23:17 இந்த லேயர் இந்த 2 லேயரும் இங்கே இருக்கிற 2 லேயரும் புக் மார்க்கில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேக் அப்பில் இருக்காது. நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு 9:6 செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா மூவ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு இமேஜஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே சென்ட் பண்ணி யாராவது கிளிக் பண்ணிட்டு கரண்ட் வெப் பேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ணி கிளிக் பண்ணி இந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக அந்த சைஸில் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து கிராஃப் ஆகிடும். கிராஃப் ஆனால் சேவ் டு கேலரி கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தா நீங்கள் இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணல கரெக்டாக அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக 2 லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த 2 லேயரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து இமேஜ்னு ஒரு குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ரெசன்ஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகுது. இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபீல் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சென்டராக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. ஆல்ரெடி இமேஜ் வந்து டிலீட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இமேஜ் கரெக்டாக செட்டு தான் செக் பண்ணிங்க. கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ அதே சேம் கீழே இருக்க அந்த இமேஜ் அதே இமேஜ் வந்து பேக் 2 இமேஜ் இல்லை ஃபஸ்ட்டு வந்து மேலே குரூப் இமேஜ் கீழே ஒரு இமேஜ் இல்லை கரெக்டாக கீழே இருக்கிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு
சேம் ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண சேம் அதே இமேஜ் வந்து நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண சொல்ல கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக பார்த்து செக் பண்ணி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இதே மாதிரி இங்கே இருக்கிற இமேஜுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த 2 இமேஜுக்கும் இந்த 2 லேயருக்குமே நீங்கள் வேறு இமேஜ் வந்து கிராப் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஷேக் ஆப் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கிற லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18:20 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டாக காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும், ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா 20:15 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25:17 கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. அந்த கரெக்டாக செகண்டாக இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு 3 சிசி லேயர் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா 19:22 கரெக்டாக அந்த இமேஜ் வந்து இந்த சேம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த கரெக்ட் லாஸ்ட்டாக ஒரு லேயருக்கு வந்து இந்த சேம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சோடனே ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட்டு 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக லேயர் வந்து செட் ஆகி செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு எங்கன்னா அங்கே வந்து எங்கன்னா இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கான்னு எந்த இமேஜில் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கான்னு வந்து ஃபஸ்ட் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே சைஸ் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து உள்ள எக்ஸ்போர்ட் ஆகும். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ டைம் இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.